ரேவா காண்டம் 15ஆம் அத்தியாயம் பிரளயத்தின் கொந்தளிப்பு. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். பின்னர் ஆயிரக்கணக்கான பயங்கரமான மாத்ருக்களால் சூழப்பட்ட சுடர்விடும் விழிகளை கொண்ட காளராத்திரி தேவி முழு பிரபஞ்சத்தையும் அழிப்பதில் ஈடுபட்டாள். பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி மற்றும் சிவன் ஆகியோருடன் ஒன்றான அல்லது தொடர்புடைய சக்திகளான பயங்கரமான அன்னையர்கள் வாயு, தேவேந்திரன், அனலனான அக்னி, குபேரன், யமன், தோயேசன் எனப்படும் வருணன், ஸ்கந்தன், குரோடன் அதாவது வராகன் மற்றும் நரசிம்மன் ஆகியோரின் சக்திகள் அச்சத்தை உண்டாக்கியபடி சுற்றி திரிந்தனர். அந்த இறுதி பிரளயத்தின் போது அன்னை உமையால் அவசரமாக தூண்டப்பட்ட அன்னையர்கள் சக்கரங்கள், திரிசூலங்கள், கதாயுதங்கள், வாள்கள், வஜ்ராயுதங்கள், சக்திகள், ரிஷ்டிகள், பட்டீசங்கள், கட்வாகங்கள் மற்றும் சுடர்விடும் தீப்பந்தங்களுடன் சுற்றி திரிந்தனர். அவர்கள் அனைவரும் 10 திசைகளையும் ஆக்கிரமித்தனர். அவர்கள் ஹும் என்ற சீரும் ஒலிகளுடனும் அதன் விளைவாக ஏற்படும் வெடிப்புகளுடனும் பலமாக மிதித்த போது 3 உலகங்களின் முழு பரப்பும் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. மண்டையோடுகள், பலவண்ண கூந்தல்கள் போன்றவை ஆங்காங்கே சிதறி கிடக்க, அழுகுரல்கள், புலம்பல்கள் மற்றும் துன்ப கூக்குரல்களுடன் சுற்றியுள்ள முழு பூமியும் காண்பதற்கு பயங்கரமாக இருந்தது. இல்லங்களின் இடிபாடுகளும் அலங்கார வாயில்களும் சிதறி கிடக்க, தெருக்கள் பிளவுபட்டு வெடித்திருந்தன. நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான பிரிவுகள் கொண்டதாக கூறப்படும் முழு ஜம்பு தீபமான ஜம்பு தீவு பலவந்தமாக அழிக்கப்பட்டது. ஜம்பு தீவு மற்றும் சாகம், குசம் மற்றும் புஷ்கரம் போன்ற பிற தீவுகளில் வசிப்பவர்களும் மலைகளில் வசிப்பவர்களும் அனைவரும் மரணத்தாலும் பூதங்களாலும் மகா அசுரர்களின் மண்டையோடுகளால் அலங்கரிக்கப்பட்ட தாய் தெய்வங்களின் கூட்டங்களால் பிடிக்கப்பட்டனர். அவர்கள் கொழுப்பு, மஜ்ஜை, இரத்தம் மற்றும் மாமிசத்தால் வெறிகொண்டிருந்தனர். அவர்கள் பயங்கரமான கூக்குரல்களை எழுப்பினர். அவர்கள் மதுவின் வாசனையால் போதையேறி இருந்தனர். ஆயிரக்கணக்கான ஜுவாலைகளால் சூழப்பட்டு மகா மாயை தோன்றினாள். அவளுடைய செவியணிகள் மின்னலை போல பிரகாசித்தன. பீரிட்டு பாய்ந்த இரத்தத்தால் அவள் உடல் சிவந்தது. அவள் காண்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருந்தாள். மனித மாமிசத்திலும் கொழுப்பிலும் விருப்பம் கொண்டவளாய் அவள் அங்கே இரத்தத்தை அருந்திக் கொண்டிருந்தாள். கரத்தில் ஒரு மண்டையோட்டுடன் அந்த பயங்கரமான மகா மாயை தேவர்களையும் அசுரர்களையும் விழுங்கிக் கொண்டிருந்தாள். நடனமாடியும் ஆரவாரமாக சிரித்தும் உரக்க கத்தியும் குட்டிக்கரணங்கள் அடித்தும் அவள் 3 உலகங்களிலும் அச்சத்தை ஏற்படுத்தினாள். அவளுடைய சிரிப்பு இடி முழக்கத்தைப் போல இருந்தது. 7 கடல்களுடன் கூடிய பூமியை விழுங்கிய பின்னர் அவள் தாய் தெய்வங்களுடன் நர்மதை நதிக்கரையில் சிவபெருமான் வசிக்கும் இடத்திற்கு வந்தாள். உரக்கச் சிரித்தபடி அந்த தேவி அமரர்களின், அழியாதவர்களின், தேவர்களின் பருத்த உடல்கள் மீது நடனமாடினாள். அமரர்கள் என்ற சொல்லுக்கு கடவுள்கள் என்றும் கட என்பதற்கு உடல் என்றும் பொருள். சிறந்த மன்னனே, இந்த மலையானது உடல்களாலும் சிதறிய எலும்பு குவியல்களாலும் கொழுப்பு, சதை மற்றும் இரத்தம் சொட்டும் உடல்களாலும் சூழப்பட்டிருப்பதால் அறிஞர்களால் இது அமரங்கட் என்று அழைக்கப்படுகிறது. இது சம்புவால் படைக்கப்பட்டதால் உலகம் முழுவதும் மிகவும் புனிதமானதாகவும் மங்களகரமானதாகவும் உள்ளது. சங்கரர் உமையுடன் அங்கே எப்போதும் எழுந்தருளி இருக்கிறார். எனவே நானும் உறுதியான விரதங்களுடன் அதன் அடிவாரத்தில் என்னை நிலைநிறுத்தி கொண்டேன். பணிவின் பக்தியுடன் நான் நீலலோகிதரை துதித்து கொண்டிருந்தேன். மிருத்யுவுடன் மகிழ்ச்சி நிறைந்த சங்கரனார் நடனமாடத் தொடங்கினார். அப்போது கணங்களும் தாய்மார்களின் குழுக்களும் தாளம் போடத் தொடங்கினர். கணங்கள் தங்கள் கரங்களில் மாமிசம், கொழுப்பு மற்றும் சதை ஆகியவற்றுடன் குழுக்களாக மகிழ்ச்சியுடன் நடனமாடினர். அவர்களிடம் கட்காங்கங்கள், தீப்பந்தங்கள், பட்டீசங்கள் மற்றும் பரிகங்களும் இருந்தன. குள்ளமானவர்கள், சடை முடி உடையவர்கள், மொட்டை தலை உடையவர்கள் மற்றும் நீண்ட கழுத்து, உதடுகள் மற்றும் கூந்தல் உடையவர்களும் இருந்தனர். நீண்ட ஆண்குறி, துருத்திய வயிறு மற்றும் தளர்வாக தொங்கும் கரங்கள் கொண்ட கணங்கள்
நடனமாடி சிரித்து கொண்டிருந்தன. சிலரின் முகங்கள் கோரமாக சிதைந்திருந்தன. கரங்கள், வாய்கள் போன்றவை கடுமையாக முறுக்கப்பட்டு வளைந்திருந்தன. யுகத்தின் மாற்றம் தொடங்கிய போது அமரர்கள் அமரனை கண்டகனாக முள்ளாக ஆக்கினார்கள். அவர்களிடையே முழு பிரபஞ்சத்திற்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் மிகவும் பயங்கரமான மிருத்யுவை கண்டேன். அங்கே மிருத்யு நடனமாடுவதை கண்டேன். அவனது முடிகள் மின்னல் கீற்று போல செம்பழுப்பு நிறத்தில் இருந்தன. தூய்மையான ஆடைகள் அணிந்த தேவி அவன் அருகில் நின்றிருந்தாள். அவளது கன்னங்களுக்கு அருகில் காதணிகள் கலகலவென ஒலித்தன. அவள் பூநூலாக அரவங்களை அணிந்திருந்தாள். அவள் பலவிதமான காணிக்கைகளால் மகேஸ்வரனாரை வழிபட்டு கொண்டிருந்தாள். அங்கே முழு பிரபஞ்சத்தாலும் வணங்கப்படும் அன்னை நர்மதையை கண்டேன். அதில் அலைகளும் சுழல்களும் இருந்தன. உயர்ந்து எழும் சிறந்த அலைகளுடன் அவள் கடலை போல காட்சியளித்தாள். அந்த பெரிய ஏரியாலும் அதில் கலக்கும் நதிகளாலும் அவள் விழிக்கு புலப்படாமல் இருந்தாள். பரத குலத்தோனே அவளுக்கு கண்ணுக்கு புலப்படும் உருவமும் இருந்தது. அவள் தேவர்கள், சித்தர்கள் மற்றும் முனிவர் கூட்டங்களால் போற்றப்பட்டாள். நடுவில் சப்தகா எனப்படும் நர்மதையின் பயங்கரமான தோற்றத்தை நான் கண்டேன். அவள் பெரும் அலைகளையும் நுரைகளையும் கொண்டிருந்தாள். அவள் முழு பிரபஞ்சத்தையும் வெள்ளத்தில் மூழ்கடித்தாள். அவள் மிருக கிருஷ்ணாம்பரா, கருப்பு மானின் தோலை அணிந்தவளானால் புகை கக்கும் அசனியின் இடி முழக்கத்தின் கர்ஜனை போன்ற இடி முழக்கத்துடன் அவள் 7 வழிகளில் நீரோட்டங்களில் பாய்ந்து கொண்டிருந்தாள். இவ்வாறு சிறந்த மன்னனே, ஒப்பிட முடியாத அழிவின் பேரழிவை நான் கண்டேன். அசையும் மற்றும் அசையா உயிர்களை கொண்ட உலகில் இருந்து சூரியன் மற்றும் சந்திரனின் கதிர்கள் மறைந்து போயின. ஒரு பெரும் தீய சகுனம் தோன்றியது. நட்சத்திர மண்டலம் முற்றிலும் மறைந்துவிட்டது. அது எல்லாவற்றையும் ஒரு தீப்பந்தத்தின் வட்ட இயக்கம் போல தொடர்ந்து சுழலச் செய்தது. அது கிண்ணறர்களின் மற்றும் பெரும் நாகங்களின் பல்லாயிரக்கணக்கான ஆகாய தேர்களால் சிதறடிக்கப்பட்டிருந்தது. அசையும் மற்றும் அசையா உயிர்களை உலுக்கிய ஒரு பயங்கரமான கர்ஜிக்கும் காற்று வீசியது. அது ருத்ரனின் வாயிலிருந்து வெளிப்பட்ட நன்கு அறியப்பட்ட சம்பர்த்தம் ஆகும். அது 7 கடல்களையும் வற்றச் செய்தது. ஹரன் உங்களை நாளுக்கு நாள் காப்பாராக. தன் உடல் முழுவதும் தூசு துகள்கள் பூசப்பட்டவரும், விழிகளும் தலைமுடியும் செம்பழுப்பு நிறம் கொண்டவரும், தம் சடை முடிகளை கட்டி இருப்பவருமான ஹரன், அவர் ஒரு பெரிய ஒளிரும் திரிசூலத்தை ஏந்தி உரக்க கத்தினார். அவர் பெரிய பிரகாசமான சூலத்தையும் திரிசூலம் வில்லையும் வைத்திருந்தார். அவர் தலையில் ஒரு கிரீடம் இருந்தது. அவர் கவச ஆடை அணிந்திருந்தார். அவர் தன் உடல் முழுவதும் சுடுகாட்டு சாம்பலை பூசியிருந்தார். மண்டை ஓடுகளால் ஆன மாலைகள் அவர் கழுத்தை மூடியிருந்தன. பெரிய அரவங்கள் நூல்களைப் போல அவர் தலைமுடியின் உச்சியில் கட்டப்பட்டிருந்தன. சோனசங்கள், பல்லி போன்ற பாம்புகள் அவர் அவயவங்களை சுற்றி இருந்தன. அவர் தலையில் தேவநதி, பிறை நிலவு, விஷம் மற்றும் நெருப்பு இருந்தன. அவர் யானை தோலை அணிந்திருந்தார். அவர் டமருவை வாசித்தார். பயங்கரமான கட்காங்கமும் பினாகமும் கரங்களில் ஏந்தப்பட்டிருந்தன. அந்த தெய்வீக சக்தி 7 உலகங்களிலும் பரவி இருந்தது. பெரிய நீண்ட கரங்கள் அரமங்களா அனைத்து அவயவங்களையும் சுற்றி இருந்தன. அவருடைய விழி நடுவில் ஒரு மென்மையான தளிர் போல உதிக்கும் சூரியனைப் போல இருந்தது. அந்த கடவுள் அந்தி நேரத்து மேகம், செந்தாமரை, மாணிக்கம், குங்குமப்பூ மற்றும் மின்னல் கீற்று போல இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தார். யுகம் முடியும் காலத்தில் அவர் சூடேறிய லிங்கத்துடனும் சுடர்விடும் விழியுடனும் விளையாடினார். மேருமலையைப் போல அந்த இறைவன் பொன்னிற கதிர்களை வெளிப்படுத்துபவர் போல காட்சியளித்தார். அவர் தன் பாதங்களின் நுனியால் உதைத்து மலையை பல துண்டுகளாக சிதறடித்து கொண்டு அங்கு நடந்தார். அவர் முழு சொர்க்கத்தையும் அழிப்பதில் விருப்பம் கொண்டிருந்தார். அவர் கோரமாக புன்னகைத்தார். பிரபஞ்சத்தின் ஒரே இறைவனான அவர் சொர்க்கத்தை அழிக்க விரும்பி தனது பேரிரைச்சலான சிரிப்பை வெளிப்படுத்தி முழு சொர்க்கத்தையும் கலக்கி அளித்தார்.
பிரபஞ்சத்தை அழிப்பதில் ஈடுபட்டிருந்த அந்த சிறந்த பிறப்பற்ற இறைவனை கண்டதும் காளராத்திரி தேவி தாய்மார்கள் மற்றும் அனைத்து கணங்களுடனும் இணைந்து சிவனாரை வழிபடத் தொடங்கினாள். நந்தியும் பிருங்கியும் மற்ற கணங்களும் எல்லா உயிரினங்களுக்கும் அதிபதியான பிரபஞ்சத்தில் மிக சிறந்தவரான எல்லாவற்றிற்கும் காரணமான மன்மதனின் எதிரியான அந்த ஹரனை வணங்கினர். அவர்கள் அவரை இரவும் பகலுமாக வணங்கினர். 15ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.